உலக மக்கள் அனைவருக்கும் பாத்திமாவின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன். மக்களே, ஆதமுடைய மக்களே, கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே, அனைவரும் நலமா? அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் தினம் தினம் துஆ கேட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் பாத்திமா பேசுகிறேன். அனைவரும் பெருநாள் ஈதுல் ஃபித்ரை நல்ல விதமாக கொண்டாடியிருப்பீர்கள். மிகவும் சந்தோஷம். அல்லாவின் பெருநாளை கொண்டாடும் போது உள்ள மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி. அது எந்த நிகழ்ச்சியிலும் அது கிடைக்காத ஒன்று. அதை நாம் பெறுவதே நமக்கு அல்லாஹ் தந்த பாக்கியம். உலக மக்கள் அனைவரும் நோன்பை பிடித்து, அல்லாஹுக்காக நாம் நோன்பை பிடித்து பெருநாளை கொண்டாடும் போது இறைவன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். அவன் சந்தோஷத்தில் இருப்பான். எனக்காக நோன்பை நோற்று நீங்கள் பெருநாளை கொண்டாடுங்கள், நீங்கள் கேட்கும் துஆக்களை நான் கபூலாக்கி தருவேன் என்று கூறுகிறான். 30ஆம் நோன்பு கடைசி நோன்பின் மகரிபில் அல்லாஹ்வுடைய தக்பீர் இறங்குகிறது. நாம் பெருநாள் இரவு தக்பீர் இறங்குகிறது, நமக்கு மகரிபில் இருந்து இறங்குகிறது. அப்பொழுது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பான். அனைவரும் திக்ரை ஓத வேண்டும். அல்லாவின் திக்ரை நாம் நோன்பு முடிந்தவுடன், நோன்பு திக்ர் ஆரம்பித்தவுடன் அனைவரும் நாவில் திக்ரை ஓதிக்கொண்டே இருந்தால் நமக்கு பெரிய நன்மைகள், நிறைய நன்மைகள் எழுதப்படும். நாம் ஒவ்வொரு தவணையும் திக்ர் ஓதும் போதும் அதற்குரிய நன்மைகள் நிறையா அல்லாஹ் அள்ளி வழங்குவான். மற்ற ஒரு பொழுதுபோக்குகளை நாம் அதில் கடைபிடிக்காமல் நாம் திக்ரையே ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடும் பெருநாளை அந்த இரவு திக்ரிலிருந்து ஆரம்பித்து காலையில் நாம் தொழுகு போய் வந்து வீடு வரும் வரை நாம் திக்ரை நாவில் உரைத்து கொண்டே இருந்தால் நமக்கு எவ்வளவு நன்மை என்று அல்லாவிடம் போகும்போது தெரியும். அதனுடைய நன்மை என்னவென்று அல்லாவிடம் போகும்போது கட்டாயம் உணர்வீர்கள். அதனுடைய நன்மை பெரிய நன்மைகள். அதை நான் உணர்ந்தே பேசுகிறேன். அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாள் நோன்பு பெருநாள். நோன்பு பெருநாள் இரவு அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பான். அவன் நாம் எதை கேட்டாலும் கொடுக்கும் அரசன் அவன். நீ எதை கேட்டாலும், நீ எனக்காக நோன்பு பிடித்தாய், எனக்காக நீ பசித்திருந்தாய், நான் நீ கேட்கும் அனைத்தையும் நான் கபூலாக்கி தருவேன், நீ கேள் என்று சொல்கிறான். அதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து மற்ற ஆர்ப்பாட்டங்களோ பொழுதுபோக்குகளை அந்த பெருநாள் இரவு கழிக்காமல் அல்லாவை நீங்கள் திக்ர் செய்யுங்கள். திக்ர் செய்து கொண்டே இருங்கள் காலையில் தொழுகும் வரை. தொழுதுவிட்டு வந்து நீங்கள் என்ன பொழுதுபோக்கு செய்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதற்கு முன்னால் நீங்கள் இதை செய்து கொண்டு பாருங்களேன். அல்லாஹ்வுடைய அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று அனைவரும் திக்ரை சொல்லிக்கொண்டே இருங்கள் மக்களே. நோன்பு பெருநாள் காலை ஃபஜரில் இருந்து அந்த தொழுகைக்கு போய் நாம் தொழுகை முடிக்கும் வரை இறைவன் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நேரம். நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்கின்ற நேரம். நான் உணர்ந்தே உங்களிடம் சொல்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று ஃபஜரிலிருந்து சொல்கிறான். ஃபஜரில் இருந்து நீங்கள் தொழுகை முடித்து வரும் வரை அவன் அதற்குரிய பலன்களை தருவான். அவன் அதற்குரிய நேரங்களை நாம் திக்ரிலேயே கழிக்க வேண்டும். மற்ற வீண் பேச்சுக்கள் பேச வேண்டாம் மக்களே. தயவு செய்து மற்ற வீண் பேச்சுக்களை பேசாதீர்கள். தொழுகை முடிந்தவுடன் வந்து நீங்கள் எந்த பொழுதுபோக்கை செய்தாலும் அதை நான் தவறென்று சொல்ல மாட்டேன். உலகத்தில் நான் உலகத்தோடு ஒன்றிதான் வாழ முடியும். எதையும் நம்மளால் ரொம்ப மனக்கட்டுப்பாடு பண்ணிலாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ் ரொம்பலாம் நம்மளை பொழுதுபோக்கெல்லாம் இல்லைன்னா சொல்லலை. அதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு எந்த தடையும் அவன் சொல்லவே இல்லை. என்னோட கடமைகள் நீங்கள் செய்துவிட்டு உங்களுடைய ஹராம் இல்லாத எந்த ஒரு பொழுதுபோக்கிற்கும் அவன் தடையே சொல்லவே மாட்டான். எது ஹலால் ஹராம் என்று மட்டும் பார்த்து அந்த பொழுதுபோக்களை நீங்கள் கழித்தால் அதில் எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இருக்கின்ற நேரத்தில் நாம் கேட்கும் அனைத்தையும் அவன் கபூலாக்கி தருவான். அவன் நமக்குரிய அரசன். அவனிடம் நாம் சொல்வதை விட்டு வேறு யாரிடம் எதையும் சொல்ல முடியும்? நம் குறைகளை அனைத்தையும் அவனிடமே சொல்லி எனக்கு இதை தீர்த்து வைப்பா என்று அவனிடம் கேளுங்கள். பெருநாளின் காலையில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த நேரத்தில் நீங்கள் துஆ கேட்டால் கண்டிப்பாக அவன் நிறைவேற்றி தருவான். அதேபோல் நாம் யாருக்கும் செய்யும் உதவிகள், பெருநாள் அன்று நாம் நம் உற்றார் உறவினர் அனைவரையும் நான் கண்கொண்டு பார்க்க வேண்டும். வெளியில் சக்காத்தை கொடுப்பதை விட நம் உற்றார் உறவினர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். நாம் இறைச்சியை வாங்கி நாம் உணவை சமைத்து சாப்பிடுவோம். அதேபோல் நம் குடும்பத்தார் அனைவரும் சாப்பிடுகிறார்களா என்று நாம் கவனிக்க வேண்டும். யாருக்கு அதை வாங்க முடியவில்லையோ அதை நாம் உதவி செய்து ஓடி சென்று அதை வாங்கி கொடுத்து அவர்கள் அகமத்தை மகிழ்வித்து பாருங்கள். நீங்கள் அவர்கள் முகத்தையும் மகிழ்வித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி நேரடியாக சேரும். அதை அல்லாஹ் மிகவும் எதிர்பார்க்கிறான். நீ செய்கின்றாயா என்று பார்க்கிறான். நீ வெளியில் கொடுப்பதை பற்றி எதை பற்றி அவன் கேட்கவே மாட்டான். முதலில் உன் சொந்த பந்தத்தை முதலில் பார் என்பதே இறைவனின் கட்டளை. அதையே நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கிறார்கள். நம் குடும்பத்தில் யார் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை முதலில் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு ஓடி உதவி செய்ய வேண்டும். அவர்கள் வீட்டிலும் நம்ம சமைப்பது போல் சமைக்க முடியுமா என்பதை நாம் உணர வேண்டும். அதற்குள்ள உதவிகளை நாம் செய்து
செய்ய வேண்டும். அதையே இறைவன் எதிர்பார்க்கிறான். அதையே எதிர்பார்த்து எனக்கு அளிக்கிறான். அது உங்களிடம் சொல்கிறேன் மக்களே, இதை நீங்கள் செய்யுங்கள் மக்களே, தயவு செஞ்சு செய்யுங்கள். வெளியில் கொடுத்து நாம் அகமகிழ்வதை விட நாம் நம் உற்றார் உறவினரை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவை என்று நாம் பார்த்து பார்த்து செய்தால் அந்த நாட்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நிறையா மக்களே. அதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் செய்து பாருங்களேன், அதனுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது என்று உங்கள் மனம் எவ்வளவு மகிழ்ந்து அகமகிழ்ந்து முகமகிழ்ந்து உன்னால் வாழ முடியும். கல்வுகள் நிறைந்து நிற்கும். அதை நீங்கள் செய்து பாருங்களேன். இது இறைவனின் விருப்பம். அதையே நான் சொல்கிறேன் மக்களே. என்னை உணர வைக்கிறான். என்னென்ன அவன் நினைப்பானோ அதை என்னை உணர வைத்து அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இதை நான் உங்களுக்கு அறிவிக்க வைப்பதும் என் இறைவனே. அவனே என் நாவில் இதுகளை பேச வைப்பதும் அவனே. நான் உங்களிடம் சொல்லி இருக்கிறேன். லுகர் தொழுதவுடன் எனக்கு ஏற்படும் அவனின் கட்டளைகள் எனக்கு இறங்கும். அதை நான் உங்களிடம் சொல்வேன். கட்டளை இறங்கி என்றால் என் மனதில் உதிக்க வைப்பான். நான் என்ன பேச வேண்டும் என்பதை அவனே எனக்கு கற்றுத்தருவான். அவனே என் நாவில் பேச வைப்பான். நானாக எதையும் நானே யோசித்து எதையும் நான் பேசியதே கிடையாது மக்களே. என் எஜமானின் கட்டளைப்படி வந்து அமர்வேன். என் நாவில் நீ எந்த பிழையான வார்த்தைகள் வராமல் நீ பாதுகாப்பா என்று கேட்பேன். நீ உன் ஞானத்தை மறி எனக்கு இப்போ தருவாய் என்று கேட்பேன். அத்துடன் நான் பேச ஆரம்பிப்பேன். அவனே என் நாவில் அனைத்தையும் பேச வைப்பான். அல்லாஹ்வுடைய திக்ர் எவ்வளவு மகிழ்ச்சிகரமான திக்ர் அது. நம் மனதை கல்வை நிறைய வைக்கும் நிரப்பமான திக்ர் அது. அதை சொல்லி பார்க்கும் போதே எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா மக்களே? சொல்லி பாருங்கள், அனைவரும் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அலில்லாஹில் ஹம்து. சொல்வதற்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது பார்த்தீர்களா மக்களே? அதை அனைவரும் அந்த திக்கிர் இறங்கியவுடன் ஆரம்பித்து நம் வீண் பேச்சு நிறையா பேசாமல் நாம் திக்கிரை நாவில் சொல்லிக்கொண்டே நம் பணிகளை செய்து கொண்டே நாம் பெருநாளுக்குள் தயார்படுத்த வேண்டும். அதையே அனைவரும் செய்து பாருங்கள் மக்களே. அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியையும் அல்லாஹ்வுடைய நிரப்பத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் நாம் பெற வேண்டும். அதுவே முக்கியம். நாம் உலகத்தில் ஏற்படுவதை விட நம் வறுமைக்காக என்னென்ன தேட வேண்டும் என்பதை நினைத்து அனைவரும் செய்து அதையே செய்து நீங்கள் பாருங்களேன் மக்களே. அது உங்கள் மனதை எவ்வளவு மகிழ்ச்சி அடைய வைக்கும் என்று உங்களுக்கே புரியும் மக்களே. அல்லாஹ்வுடைய திக்ரை நீங்கள் இப்பொழுது நான் பெருநாள் முடிந்து பேசுகிறேன். எனக்கு அதற்கு முன்னாடி எனக்கு பேசுவதற்கு இது எனக்கு எதுவும் தோணவில்லை. இப்பொழுதே எனக்கு இறங்கி என் மனதில் உதித்தான் நான் பேசுகிறேன். இதை இந்த அடுத்த பெருநாளில் நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அடுத்த வருட ரமலானை நம்மளுக்கு நிறைவேற்றி தந்து நிரப்பமாக்கி தந்து நமக்கு அதை கிடைக்கப்பெற்று அந்த ரமலானில் வரும் திக்கிரை நாம் இந்த மாதிரி நான் சொல்வதை போல் நீங்கள் ஓதி பாருங்கள் மக்களே. அல்லாஹ்வின் அன்பை கட்டாயமாக பெறுவீர்கள். அவனுடைய நேசத்தை கட்டாயமாக பெறுவீர்கள். அவன் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். நீங்கள் சொல்வதை பார்த்து மலக்குகள் ஒவ்வொரு தவணையும் நாம் சொல்லும் திக்கிரை எழுதி வைத்து அல்லாஹ்விடம் காண்பிக்கும் நேரத்தில் அவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான். அவனுக்கு அனைத்தும் தெரியும். இருந்தாலும் மலக்குகளிடம் கேட்பான், என் அடியான் என்னிடம் திக்கிர் செய்கிறானா, என் தக்பீர் இறங்கிவிட்டது, தக்பீர் சொல்கின்றானா என்று அவன் கேட்டு மகிழ்வான். அவர்கள் வாயால் சொல்வதை அவன் கேட்டு மகிழ்கின்றான். அதுவே அவனுக்கு அது மகிழ்ச்சி. அவனுடைய அடியார்கள் அவனுக்காக ஓதும் ஒவ்வொன்றையும் அவன் மகிழ்ச்சி அடைந்து கேட்டுக்கொள்கிறான். அவன் தான் இறைவன். அவன் நம் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறான், நேசம் வைத்திருக்கிறான் என்பதை அவனை நீங்கள் நெருங்கி பாருங்கள் மக்களே. அப்பொழுது புரியும். நீங்கள் அவனை நெருங்கி பாருங்கள். கட்டாயமாக அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன், எவ்வளவு அன்பு மிக்கவன், எவ்வளவு கருணை மிக்கவன், நம் மீது எவ்வளவு இரக்கமுடையவன் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் திக்ர்களை வாயில் சொல்லி பாருங்களேன். நீங்கள் அல்லாஹ்வுடைய தஸ்பீஹை செய்து கொண்டே இருங்களேன். உங்கள் மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றது என்பது தெரியும். உங்களுக்கு தெரியும் மக்களே. அவன் ஒரு குற்றங்களை நம்ம செய்ய விடமாட்டான். சின்ன பிழைகள் சென்றாலும் உடனே அவனை சுஜூதில் உளுந்து அவன் மன்னிப்பு கேட்க வைப்பான். அதுவே இறைவன். என்றால் நாம் அவனை நெருங்குகிறோம் என்று தெரிந்துவிட்டாலே அவன் நம்மளை எந்த தவறும் செய்ய விட மாட்டான். தவறு செய்தவற்றை உடனே நம்மை அவன் சுஜூதில் உளுந்து நம்மை மன்னிப்பு கேட்க அவனே ஏற்படுத்துவான். அவனே அந்த நினைவை நமக்கு தருவான். உடனே எனக்கு என்னை மன்னித்து விடு, இவரை பற்றி நான் பேசிவிட்டேன், தெரியாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று நம்மளை கேட்க வைப்பான். நம்மளை கண்ணீர் வடிக்க வைப்பான். அதுவே இறைவன். ஏனென்றால் நாம் ஒரு பிழையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதே அவனுடைய எண்ணம். அது அவனை நெருங்கியவருக்கு மட்டும்தான் கிடைக்கும் மக்களே. இது லேசான விஷயம் இல்லை மக்களே. அவன் நாடியவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அனைவரும் இது அவனை நெருங்கி பாருங்கள். அவனை நெருங்கி நம் மற்ற இதுகளை விட நம்ம அல்லாஹ்வுக்காகத்தான் வாழ
வாழணுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து அவனோட நீங்கள் நெருங்கி பாருங்களேன், அவன் என்ன செய்கிறான் என்று பாருங்களேன். வீண் பேச்சுக்கள் நிறையா பேசாமல் தேவையான நாட்களில், முக்கியமான நாட்களில் நம்ம மற்ற பொழுதுபோக்குகளை குறைத்து கொண்டு அவனுடைய திக்ர்களையும் அவனுடைய தஸ்பீகளையும் செய்து கொண்டே இருங்கள். அதுவே அவனுடைய எண்ணம், அதுவே அவன் எதிர்பார்க்கிறான். நான் படைத்த மக்கள் எப்படி என்னை பற்றி நினைக்கிறார்கள், என்னை பற்றி திக்ர் செய்கிறார்கள் என்பதை அவன் ஆசையாக பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை நாம் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் அல்லவா, நம் இறைவனை நம்ம மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் அல்லவா, அதையே அனைவரும் செய்ய வேண்டும் மக்களே. இதையே நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இதை நீங்கள் பின்பற்றுங்கள். நான் சொல்வது எதுவுமே பிழையாக இருக்காது. அதை அல்லாவே எனக்கு சொல்ல வைத்து பார்த்து கொண்டிருக்கிறான். நான் சொல்வதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் எந்த இதுவும் பிழையாக சொல்லக்கூடிய இதை விட எனக்கு தரமாட்டான். நல்லா நான் சொல்வது எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரியே வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய பாசம், அவனுடைய அதிசயங்கள் அனைத்தையும் நடத்தி காட்டுவான். நேர்மையோடு நெருங்குங்கள், கண்டிப்பாக அனைவருக்கும் அதிசயத்தை நடத்தி காட்டுவான். எனக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் இறங்கும். ஆனால் நீங்கள் நேர்மையாக நெருங்க வேண்டும், அவனை பாசத்தோடு நெருங்க வேண்டும். அதை முன்னரில் உணர்ந்து கொள்ளுங்கள் மக்களே. இதுவே உண்மை. இதுவே அனைவரும் அனைத்து பேரும் பின்பற்றி வாருங்கள் மக்களே. அதுவே என்னுடைய ஆசை, இறைவனுடைய ஆசையும் கூட. இத்துடன் முடிவுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.